நம்முடைய இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி ஒரு அற்புதமான சம்பவம் சொல்லப்படுகிறது. இமாம் ஷாஃபிஈ அவர்கள் யார்? சுப்ஹானல்லாஹ், ஆலிமு குரைஷ் யம்லஉ திபாக்கல் அர்தி இல்மா. குறைஷி குலத்தில் ஒரு ஆலிம் தோன்றி இந்த உலகம் முழுவதும் இல்மை கொண்டு நிரப்புவார் என்பதாக சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இமாம் அபூ தாவூத், இமாம் பைஹகி, இமாம் ஹத்தீபுல் பக்தாதி, இமாம் அலியுல் ஹிந்தி போன்ற மிகப்பெரிய முஹத்திஸீன்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அந்த இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகி அடக்கம் செய்யப்பட்டு பல ஆண்டுகளுக்கு பிறகு பக்தாதில் அவங்க அடக்கம் செய்யப்பட்டது ஈஜிப்தில். அப்ப இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிஸ்ர் ஈஜிப்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஷாஃபிஈ இமாமுடைய கபரை ஜியாரத் செய்வதற்காக வேண்டி ஒவ்வொரு தினங்களும் ஏராளமான ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருப்பார்கள். அந்த ஈஜிப்ட் நகரத்தை நாட்டிலே ஒரு ஊருக்கு பேரே தெரியுமா? அல் இமாம் ஷாஃபிஈ. அப்ப அந்த அளவுக்கு ஈஜிப்தை தன்னகப்படுத்தி இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உலகம் மொத்தம் பிரசித்தி பெற்றவர்கள். ஹிஜ்ர 474 பக்தாதிலே நிலாமுல் மலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர் மதரசத்து நிலாமியா என்று சொல்லக்கூடிய மதரசா பக்தாதில் உருவாக்கினார். மிகப்பெரிய பிரம்மாண்டமான மதரசா. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை போன்ற, முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு அவர்களை போன்ற மாபெரும் இறை நேசர்கள் எல்லாம் அங்க உஸ்தாதா இருந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மிகப்பெரிய மதரசா நிலாமியா மதரசா. அந்த மதரசாவை பிரசித்திப்படுத்துவதற்காக வேண்டி, அந்த மதரசாவுடைய பிரசித்தி உலகம் மொத்தமும் பரவ வேண்டும் என்பதற்காக வேண்டி நிலாமுல் மலிக் ஒரு வேலை செஞ்சார். என்ன செஞ்சாரு? ஷாஃபிஈ இமாமுடைய ரவுலாவில் இருந்து இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த புனித உடலை எடுத்து தன்னுடைய பக்தாதில் அடக்கம் செய்யப்பட்டால், மிஸ்ரில் இமாம் ஷாஃபிஈ அவர்களை ரலியல்லாஹு அன்ஹு ஜியாரத் செய்வதற்காக வரக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுடைய திசை கவனம் பக்தாதின் பக்கம் திரும்பும். அதன் மூலமாக நம்முடைய இந்த மதரசத்து நிசாமியா விரிவடையும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் லெட்டர் எழுதுறார். யாருக்கு? ஈஜிப்டுடைய கவர்னர் அல் முஸ்தன்சிர் பில்லா அவருக்கு கடிதம் எழுதுறார். அந்த இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த பகுதியுடைய ஒரு மந்திரிக்கு அந்த முஸ்தன்சிர் பில்லா லெட்டர் எழுதுறார். அவருக்கு பேர் என்னது? ஜமாலுல் மலிக். என்னது? இப்படி பக்தாதுடைய அரசருடைய கட்டளை, ஏராளமான அன்பளிப்புகளையும் பொருட்களையும் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறார். இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹுடைய ரவுலாவில் இருந்து அந்த புனித உடலை எங்களுடைய ஊருக்கு நீங்கள் மிக கண்ணியமான முறையில் அனுப்பி வைக்க வேண்டும் என்பதாக அந்த அரசருடைய கட்டளை. அந்த மந்திரியை மிக கவனமாக படிக்க சொல்லி அதை கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி எல்லா இராணுவங்களும் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கபரை நோக்கி செல்கின்றன. ஈஜிப்ட் மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சங்கடம். எல்லா கஷ்டங்களுக்கும் எல்லாவித சங்கடங்களுக்கும் எங்களுக்கு ஒரு துணையாக இருக்கின்ற இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹுடைய ரவுலா இங்கிருந்து மாற்றப்படுகிறதே என்ற சங்கடம். மிகப்பெரிய கவலையில் ஈஜிப்ட் மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இராணுவம் மிகப்பெரிய பட்டாளத்தை கொண்டு வந்து அந்த கபரை சுற்றி அதை தோண்டுவதற்காக முயற்சி செய்த பொழுது பொதுமக்கள் எல்லாம் கூட்டமாக வந்து அவர்களை கல்லெறிந்து விரட்டி விடுகிறார்கள். செய்தியை முஸ்தன்சிர் பில்லாக அறிவிக்கிறார் மந்திரி. இப்படி ஆகும் விஷயம், நிலைமை இப்படி. உடனே முஸ்தன்சிர் பில்லா சொன்னார், இல்ல முடியாது, பக்தாதுடைய நிலாமுல் மலிக்குடைய உத்தரவை நாம் ஏற்றாக வேண்டும். அதனால் என்னுடைய இந்த உத்தரவை நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் மக்களுக்கு மத்தியில் வாசிக்க வேண்டும். தர்க்கத்திற்கு சண்டைக்கு வரக்கூடியவர்களை விரட்ட வேண்டும் என்று சொல்லி மக்கள் எல்லாம் விரட்டப்படுகிறார்கள். அந்த ரவுதாவை சுற்றி வெளிப்பகுதியில் மக்கள் நிறுத்தப்படுகிறார்கள். இராணுவம் முழுவதுமாக அங்கே வந்து கபரை தோண்ட ஆரம்பிக்கிறது. கூடி நின்ற முஹிப்பீன்கள் எல்லாம் ஓலமிட்டு அழுகிறார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற அந்த மகா புருஷனுடைய உடம்பை, புனித அந்த உடலை எடுக்கிறார்களே என்பதாக ஆதங்கப்படுகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி அந்த அடியில் இருக்கக்கூடிய அந்த கல் மூடுகள் அடியில் கல்லுப்பு மேல நிறுத்தி
இந்த மண்ணெல்லாம் மாத்திர அடியில் கல் வைப்போமா இல்லையா, அந்த ஒரு கல்லை திறந்தவுடன் ஒரு மிகப்பெரிய வாசனை, அந்த வாசனையின் மூலமாக அந்த கபரை தோண்டியவர்களும் அங்கிருந்த ராணுவம் எல்லாம் மயங்கி விழுந்து விட்டது. அந்த வாசனை வெளியில் கூடி நின்ற மக்களுக்கெல்லாம் சுகந்தமாக நறுமணமாக அனுபவப்பட்டது. 1 மணி நேரமாக இந்த மந்திரியும் கூடியிருந்த பட்டாளங்களும் ராணுவங்கள் எல்லாம் மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார்கள். மக்கள் எல்லாம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் முழக்கத்துடன் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கபருக்கு முன்னால் வந்து ஜியாரத் செய்கிறார்கள். 40 நாட்களாக ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர்ச்சியாக அந்த ரவுதாவை ஜியாரத் செய்ய வந்து கொண்டே இருந்தார்கள். இந்த செய்தி நாடாக பரவி பரவி மற்றுள்ள ஊர்களிலும் நாடுகளிலும் பரவி ஏராளமான முஃமின்கள் ஷாஃபிஈ இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய ஜியாரத்தை நாடி வந்து கொண்டிருந்தார்கள். விஷயத்தை எழுதியாச்சு. நிலாமுல் மலிக்கு இப்படியாகவும் நிலவரம் முடியாது, அவர் ஒத்துக்கொண்டார். இந்த சம்பவத்தை நம்ம சொல்லலைங்க, ஈஜிப்தில் பிறந்து ஈஜிப்தில் வாழ்ந்து ஈஜிப்திலேயே மறைந்த அஹ்மத் அல் மிக்ரீசி என்று சொல்லக்கூடிய உலக புகழ்பெற்ற சரித்திர ஆசிரியர் தன்னுடைய அல் ஹுதத் என்று சொல்லக்கூடிய கிதாபில இந்த சம்பவத்தை அழகாக சொல்கிறார்கள்.